ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் வறுவல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாழைக்காய் வறுவல் செய்கிறதுக்கு ஒரு வாழைக்காவை மெல்லிசாக ரவுண்டாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மசாலாவையெல்லாம் சேர்த்துக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஞ்ச மிளகாய்த்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா, தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, வாசனைக்காக பெருங்காயம், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அரிசி மாவு. இந்த அரிசி மாவு சேர்க்கறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா முறுமுறுன்னு வரும் வாழைக்காய் வறுவல். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய். இப்போது எல்லா மசாலையும் சேர்த்து நல்லா வாழைக்காயில் பிரட்டி எடுத்துக்கலாம். நல்லா மசாலா எல்லா பக்கமும் செய்கிற மாதிரி நல்லா பிரட்டிக்கலாம். பாருங்கள், மசாலா எல்லா பக்கமும் சேரணும். இந்த வாழைக்காய் மசாலாவை ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு ஊற வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா திட்டமாகவே சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுக்கலாம். ஊற வச்சுருக்க வாழைக்காவை சேர்த்துக்கலாம். வாழைக்காய் பார்த்திங்கன்னா ஈஸியாகவே வெந்துடும். நல்லா அப்படி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான், அவ்வளோதான். சீக்கிரமாக வேகணுன்றதுக்காக நான் மூடி போட்டிருக்கேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சாலே போதும். ஸோ இப்போ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. அடுத்த பக்கமும் நல்லா பிரட்டி போட்டு வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது தான். இந்த மாதிரி செய்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எண்ணெய் நிறைய தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி போட்டு பிரட்டி போட்டு எடுத்து கிளறி விட்டு எடுத்துக்க வேண்டியது தான். இதுலேயே நல்லா வறுபட்டு நல்லா வெந்து முறுமுறுன்னு வந்துடும். கொஞ்சமாக அழகுக்காக கருவேப்பிலை கடைசியாக சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ஈஸியாக வாழைக்காய் வறுவல் முடிஞ்சிடுச்சு.